வெல்கம். இது உங்களோட ட்ரேடிங் தமிழ். ஸோ கைஸ், இது வரைக்கும் மேலே நம்ம அனலைசஸ்லாம் பார்க்கல, அதோட ரிசல்ட்ஸ்லாம் உங்களுக்கு தெரியலன்னா எல்லாமே நம்ம இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலிகிராம் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலிகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆஸ் வெல் அஸ் இதுக்கு மேலே டிமெட் ஓப்பன் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா அதோட லிங்க்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காம ஒரு டிமெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. வித்தவுட் நிலையிலேஸ் இதுக்கு மரஸ் அனாலிசிஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியோட டே டைம் ஃப்ரேம் எடுத்திருக்கோம் நம்ம. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸாக்டாக வந்துட்டு நமக்கு இந்த அரமி பேட்டர்ன் வந்துட்டு பிரேக் பண்ணிட்டு தட் மீன்ஸ் இன்சைடர் கேண்டில் வந்துட்டு பிரேக் பண்ணக்கப்புறம் மேலே போயிட்டு நமக்கு இந்த லெவல் வந்து ஒரு இன்வெர்டட் டேமரோட ரிவர்சல் நடந்திருக்கு. இந்த இடத்துல வந்துட்டு நமக்கு அகைன் இந்த லெவலை டச் பண்ணிட்டு மேலே போயிருக்கு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே 20 EMA இருக்குது. அந்த 20 EMAலேருந்து ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 2 டைம்ஸ் வந்துட்டு நமக்கு ரிவர்ஸ் நடந்திருக்கு. ஸோ நாளைக்கு நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, ஒன்ஸ் நமக்கு இந்த லைனை பிரேக் பண்ணி மேலே போயிடுச்சு அப்படின்னா நம்ம இந்த லெவலில் இருக்கும் நம்மளோட நெக்ஸ்ட் டார்கெட் லைக் பேங்க் நிஃப்டி மூவ் ஆகும் சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். அண்ட் அதுக்கு மேலே போச்சுன்னா நமக்கு லைக் இதோட இந்த கேனலோட ஐ வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ டவுன் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன்ஸ் நமக்கு இந்த லெவலில் பிரேக் பண்ணுச்சுன்னா நம்மளோட அடுத்த லைக் டவுன் சைடில் இந்த லெவலுக்கு நம்மளோட மூமெண்ட்டாக எதிர்பார்க்கலாம். ஸோ கைஸ், இது பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியோட 5 minutes டைம் ஃப்ரேம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஒரு அசெண்டிங் ட்ரையாங்கல் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ட்ரெண்ட் லைனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு நமக்கு. ஸோ நமக்கு வந்துட்டு இந்த லெவலில் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நம்ம வந்துட்டு இந்த லெவலுக்கும் ஃபர்ஸ்ட் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். அதுக்கும் கீழே போச்சுன்னா நம்ம வந்துட்டு இந்த லெவலுக்கு நம்மளோட அடுத்த டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். அதுக்கும் கீழே நமக்கு இந்த லெவல் வந்து நல்ல ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ஸோ அப் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு பக்கத்தில் 2 லெவல் இருக்குது. ஸோ நமக்கு இந்த 2 லெவலும் பிரேக் ஆகணும். அண்ட் இந்த லெவலுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா நம்ம ரீடெஸ்ட்லாம் வெயிட் பண்ண தவிர டேரெக்டாகவே ட்ரேட் எடுக்கலாம். ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 100 பாயிண்ட்ஸ் இந்த லெவலுக்கு நடுவில் இருக்குது. அதுவே நமக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு மூவ்மெண்ட் தான். அதுக்கும் மேலே போச்சுன்னா நம்ம இந்த லெவலில் இருக்கும் நம்மளோட டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய லெவல்ஸ், ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 257 பாயிண்ட்ஸ் இருக்கிற லெவல். ஸோ டேரெக்டாக இங்கேருந்து வரைக்கும் நம்ம டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் பண்ணணும். ஸோ இது நிஃப்டியோட டே டைம் ஃப்ரேம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு நம்மளுக்கு நிஃப்டி. அண்ட் நம்மளுக்கு அப்சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 20 EMA வந்துட்டு ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. இங்கே 20 EMA இருக்குது. அஸ் வெல் அஸ் நம்மளுக்கு இந்த ஒரு லெவலும் இங்கே இடத்துல இருக்குது. ஸோ நமக்கு இந்த லெவலை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா நம்ம வந்துட்டு அடுத்து வந்து 17,800 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஆர்எல்ஸ் லைக் நம்ம வந்துட்டு 17,600 வரைக்கும் ஃபர்ஸ்ட் எதிர்பார்க்கலாம். அண்ட் டவுன் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு 200 EMA இங்கே இருக்கனால நல்ல ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ஸோ டவுன் சைடில் பிரேக் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் ஸ்டில் நமக்கு வந்துட்டு டவுன் சைடில் பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு இந்த லெவலில் பிரேக் பண்ணணும். ஆஸ் வெல் அஸ் 200 EMA பிரேக் பண்ணணும். பிரேக் பண்ணிச்சுன்னா நம்ம நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் எதிர்பார்க்கலாம். ஸோ கைஸ், இதான் நிஃப்டியோட 5 minutes டைம் ஃப்ரேம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு மார்க்கெட் வந்து எக்ஸாக்டாக இந்த லெவலில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இதுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் நம்ம வந்துட்டு ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டாக ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். நமக்கு இது மேலே பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து இந்த லைன் வரைக்கும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். அதுக்கு அடுத்த டார்கெட் வந்து நம்ம இந்த லைன் வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ டவுன் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த லெவலில் பிரேக் பண்ணிடுச்சுன்னா நம்ம இந்த லெவலுக்கும் நம்மளோட ஃபர்ஸ்ட் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணலாம். அதுக்கும் கீழே போச்சுன்னா நம்ம நெக்ஸ்ட் நம்ம இந்த லெவலுக்கு வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணலாம். பட் அதுக்கு நடுவில் வந்து நமக்கு இந்த இடத்துல ஒரு லோ இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இது வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது பிரேக் ஆச்சுன்னா நம்ம இந்த லெவல் வரைக்கும் வரலாம். ஸோ கைஸ், இது பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி லைக் நம்மளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா 50 minutes டைம் ஃப்ரேம். ஸோ இங்கே நமக்கு ஒரு ட்ரெண்ட் லைனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. அஸ் வெல் அஸ் இது வந்து நம்ம ஒரு அசைனிங் ட்ரையாங்கலாகவும் கன்சிடர் பண்ணிக்கலாம். நமக்கு அப்சைடில் பிரேக் ஆச்சு அப்படின்னா ஒரு சின்ன ரீடெஸ்ட் வெயிட் பண்ணிட்டு நம்ம இந்த லெவலுக்கு நம்ம டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். அதுவே டவுன் சைடு அப்படின்னா நமக்கு இந்த லெவல் அஸ் வெல் அஸ் இந்த ட்ரெண்ட் லைன் ரெண்டுமே பிரேக் பண்ணிச்சுன்னா நம்ம இந்த லெவலுக்கு நம்மளோட டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ அது நடுவில் வந்துட்டு நம்ம லைக் ஸ்டில் அது வந்து ஒரு கான்ட்ராடிக்ஷன் மாதிரி சின்னதாக சுருங்கிட்டே போகும் நம்மளுக்கு. பிகாஸ் இங்கே ட்ரெண்ட் லைன் அஸ் வெல் அஸ் நம்மளுக்கு லெவல் இருக்கு. ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா தீபக் நைட்ரேட் வந்துட்டு நமக்கு அதே தான். நம்ம ட்ரெண்ட் லைனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. நமக்கு டவுன் சைடில் பிரேக் ஆச்சு அப்படின்னா ஒரு சின்ன ரீடெஸ்ட் வெயிட் பண்ணிட்டு நம்ம இந்த லெவலுக்கும் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். பிகாஸ் இங்கே லெவல் இருக்கு. அஸ் வெல் அஸ் நமக்கு 200 EMA ட்ராவல் ஆகிட்டு இருக்கும். அண்ட் அப் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த லெவலை வந்து பிரேக் பண்ணிச்சுன்னா ஒரு சின்ன ரீடெஸ்ட் வெயிட் பண்ணிட்டு இந்த லெவலுக்கும் நம்ம டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கும் கீழே டவுன் சைனா நமக்கு அடுத்த லெவல் வந்து இதுதான். ஸோ நம்மளோட அடுத்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா தால்மியா பாரத் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ட்ரெண்ட் லைனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. அண்ட் ஒரு அசெண்டிங் ட்ரையாங்கல் கூட. ஸோ அசெண்டிங் ட்ரையாங்கல்னா நமக்கு பார்த்தீங்கன்னா லைக் அப்சைடில் பிரேக் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகம். பட் ஸ்டில் நம்மளுக்கு அப்சைடில் தான் பிரேக் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ டவுன் சைடிலும் பிரேக் ஆகலாம்.
அப் சைடில் போச்சு அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் பிரேக் ஆகி இந்த 200 EMI டச் பண்ணிட்டு நமக்கு அகைன் கீழே வரும், வந்துட்டு ஒரு ரீடெஸ்ட் மாதிரி எடுத்துட்டு நமக்கு மேலே போகுது சான்சஸ் இருக்கு. ஸோ நம்ம இந்த ஒரு பேட்டர்ன் லைக் இது பிரேக் பண்ணிட்டு 200 EMI வந்துட்டு ஒரு ரிவர்சல் மாதிரி எடுத்து நமக்கு அகைன் இந்த லெவலை வந்து ரீடெஸ்ட் பண்ணுச்சு அப்படின்னா வித் சம் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸோட நீங்க இந்த லெவலுக்கும் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். அதுக்கும் மேலே போச்சுன்னா நமக்கு இந்த லெவல் தான் டார்கெட். டவுன் சைடில் பார்த்தீங்கன்னா அதே தான். இது பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நீங்க சின்ன ரீடெஸ்ட் வெயிட் பண்ணிட்டு இந்த லெவலுக்கும் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். அரஸ் லைக் நீங்க டேரெக்டாகவே இந்த லெவலுக்கும் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். பட் இந்த லெவலில் பிரேக் பண்ணும்போது கண்டிப்பாக ரீடெஸ்ட் வெயிட் பண்ணிட்டு நம்ம இந்த லைன் வரைக்கும் நம்மளோட டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த லெவல். ஸோ கைஸ் ஐ ஹோப் இந்த அனாலிசிஸ்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த அனாலிசிஸ் உங்களுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வந்துட்டு ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க. See you on the next video guys. Have a great trading.